திருவையாறில் கார்கில் விஜய் திவஸ் வெற்றி விழா, முப்படை வீரர்கள் கௌரவிப்பு மற்றும் அமைதி பேரணி கோலாகலம். திருவையாறு கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவமும் தீவிரவாதிகளும் இணைந்து ஜம்மு காஷ்மீரின் கார்கில் மற்றும் லடாக் பகுதிகளில் இந்திய எல்லையை மீறி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டனர். இந்த ஆக்கிரமிப்பை முறியடிக்க அப்போதைய இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் உத்தரவின் பேரில் இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் விபி மாலிக் தலைமையில் ஆபரேஷன் விஜய் என்னும் வீரமிகு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டது. 1999 மே 3 முதல் ஜூலை 26ஆம் தேதி சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த வீரம் செறிந்த போரில் இந்திய இராணுவம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியையும் பதிவு செய்து எதிரிகளையும் விரட்டியடித்தது. இந்த தாய்நாட்டு போரிலேயே 524 இந்திய இராணுவ வீரர்கள் தங்களின் வீரர்களின் தியாகத்தை போற்றவும் நமது முப்படை வீரத்தையும் வணங்கவும் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பு அமைதி பேரணி. இதனை முன்னிட்டு திருவையாறில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் கார்கில் தின வெற்றி விழா, முப்படை வீரர்களை கௌரவிப்பு மற்றும் அமைதி பேரணி ஆகியவை மிக சிறப்பாக நடைபெற்றன. இவ்விழாவில் திருவையாறு சீனிவாசராவ் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கியது. லயன்ஸ் மாவட்ட சங்க தலைவர் சிவராஜி நிகழ்வில் தலைமை வகித்தார். லயன்ஸ் மாவட்ட ஆளுநர் விஜயலட்சுமி சண்முகவேல் அமைதி பேரணியையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தலைவர்கள் வாழ்த்துரை. இந்நிகழ்ச்சியிலேயே முக்கிய நிர்வாகிகள் FUTDG மணிவண்ணன், மாவட்ட முதல் துணை ஆளுநர் ஸ்டாலின், மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் ராஜன், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் முகமது ரஃபீக் சண்முகவேல், மாவட்ட அவை செயலாளர் சசிதரன், மாவட்ட அவை பொருளாளர் எழிலரசி, ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். வீரர்களின் தியாகத்தை நினைவுகூர்ந்து வாழ்த்துரையும் வழங்கினார்கள். வீரர்களுக்கு கௌரவம். சீனிவாசராவ் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு அமைதி பேரணி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று புகழ்பெற்ற தேரடி பகுதியை நிறைவடைந்தது. நிகழ்ச்சியான முத்தாய்ப்பாக கார்கில் போரில் களம் கண்ட தாய்நாட்டை காத்த இராணுவ வீரர்களில் கௌரவிக்கப்பட்டு கௌரவ பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் வட்டார தலைவர் திரவியம், திருவையாறு லயன்ஸ் சங்க தலைவர் ராஜலிங்கம், காவல் ஆய்வாளர் பார்த்திபன் உட்பட லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.